அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம முதல் பாடத்தோட முதல் அப்ஜெக்டிவ்ஸோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n ஆஃப் a கிராஸ் b வந்து 6. ஏன்ற செட்டில் 2 எலமெண்ட் இருக்குது. n ஆஃப் பியோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது இந்த ஒரு ஹிண்ட் மட்டும் தான். n ஆஃப் a கிராஸ் b வந்து n ஆஃப் ஏவையும் n ஆஃப் பியும் மல்டிபிள் பண்ணணும். ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம்னா ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க. அந்த செட்டில் உள்ள எலமெண்ட் வந்து n ஆஃப் ஏன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பின்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க. அந்த செட்டில் உள்ள எலிமெண்ட் n ஆஃப் பின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா அப்பயும் ஒரு செட்டு கிடைக்கும். அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டோட கவுண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. இப்போ இந்த ஃபார்முலாவை கொஸ்டினில் கம்பேர் பண்ணுங்கள். n ஆஃப் a கிராஸ் b இருக்கிற இடத்துல 6, n ஆஃப் a வந்து என்னது 2, 1 2 மொத்தம் 2 எலிமெண்ட். இப்போ இந்த n ஆஃப் b இருக்க வேண்டிய இடத்துல எந்த நம்பர் இருந்தால் நமக்கு 6 கிடைக்கும். இப்போ இது சிம்பிள் கால்குலேஷன் தான். இங்கே 3ஆம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் 6 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி. நன்றி.